ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு வாங்கிரான் மூவி தான் பார்க்க போறோம். சூப்பரா இருக்கு இந்த மூவி. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபோ ஹைப்பும் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கா. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா. திடீர்னு யாரும் அஷின்னு கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. டக்குனு அவ திரும்பி பாக்குறா. அவளோட ஃபர்ஸ்ட் லவ் அவளுக்கு ஞாபகம் வருது. ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைம் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்த ஸ்டூடெண்ட். அவனை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு டைம் நம்ம ஹீரோயினை 4-5 பேர் புள்ளி பண்ண அந்த டைம்ல ஹீரோ தான் வந்து சேவ் பண்ணிருப்பான். அப்போ ஒரு பெரிய கத்தி எடுத்து ஹீரோவை அப்படியே வயித்துல குத்திட்டு அவனுக்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஹீரோ அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்திருப்பான். ஹீரோயின் அவனை காப்பாத்துன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பா. அங்க யாருமே இல்ல. நீ எப்பயுமே ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கண்ணை மூடுற மாதிரி காட்டினாங்க. அது நடந்து இப்ப 6 வருஷம் ஆயிருச்சு. அவனோட நினைப்பாதான் இருக்கு எனக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தியே தான் திங்க் பண்ணிட்டு அப்படியே வரா. ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. லெக்சர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மிஸ்டர் ஜியாங் வர போறாங்கன்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. டாக்டர் ஜியாங் வாங்கன்னு சொல்லி அந்த காலேஜ்ல அவரை இன்வைட் பண்ணிட்டு போறாங்க. அதான் நம்ம ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே லெக்சர் ஸ்டார்ட் ஆயிருமேன்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வந்துட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா கையில இருக்க புக்ஸ் எல்லாம் கீழே விழுகுது. எடுத்துட்டு திரும்பி பார்க்க அங்க ஹீரோ நிக்கிறான். பார்த்தனே ஷாக் ஆயிடுச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே நிக்கிறா. ஸ்பீச்சுக்கு ஹீரோ வர சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். என்னாச்சு பேசுறத நிறுத்திட்டேன்னு சொல்லி அவ ஃப்ரெண்டு கேட்க ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டா. அதுக்கப்புறம் அவளும் போய் வெயிட் பண்றா. ஸ்டூடெண்ட் ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே இவனோட ஸ்பீச்சுக்காக தான் அங்க வந்திருப்பாங்க. டாக்டர் ஜியாங் அஸ்ட்ரானமின்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பத்தி அவன் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அப்படியே டிராயிங் பண்ணிட்டு அதை பத்தி யோசிக்கிறா. அவன் ஒன்னொன்னு சொல்ல ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் திரும்ப வர்ற மாதிரி இருக்கு. ஹீரோ கூட ஒன்னா இருந்த மூமெண்ட் எல்லாம் கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு. 2 பேரும் கிஸ் பண்ண மூமெண்ட் அதெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வர அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு அப்படியே ஸ்டேரிங்கா உட்காந்துருக்கா. எல்லாரும் ஸ்பீச்சை முடிச்சாச்சு. ஏதாவது கொஸ்டின் கேட்கணுமா அப்படின்னு சொல்ல சீக்கிரம் கேளு ஹுவா நீதான் அப்படின்னு சொல்ல டக்குன்னு ஹீரோயின் எந்திரிச்சு கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறா. அவ கொஸ்டின் கேட்க ஹீரோ அதுக்கு எப்படி பதில் சொல்லுவான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்க. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சோ நீங்க கேக்குறதுக்கு பதில் நான் பிரேக்கப் பண்ணனாலதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன ரொம்ப சீப்பா நினைச்சாலா, அதனாலதான் அவளுக்காகவே இந்த அஸ்ட்ரானமில பெஸ்டா காட்டணும்னு தோணுச்சு. அதனாலதான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், கண்டிப்பா ஒரு நாள் ஃபீல் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசுறான். அதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஹீரோயினுக்கு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்ல, நீங்க மோட்டிவேஷனா இந்த ரிசர்ச் எடுத்துக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்ல, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், அவளுக்கு இந்த ஸ்டார்ஸ் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் சாரி நான் ஜோக்கு சொன்னேன், நீங்க அடுத்தது கேளுங்கன்னு சொல்ல எதுவுமே பேசாம ஹீரோயின் அப்படியே அமைதியா உட்காந்துட்டா. இவன் குத்தி காட்டுற மாதிரி பேசுறாங்கிறது ஹீரோயினுக்கும் புரியுது. சோ அதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருக்கிற பத்தி எல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணி கான்ஃபரன்ஸும் முடிஞ்சுது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்க கூட சாப்பிட வரணும் அப்படிங்கிற மாதிரி பிரின்சிபல் கூப்பிட்டு இருக்காரு. அந்த டைம் ஹீரோயின் போக ஒரு நிமிஷம் நிலுங்க ப்ரொஃபசர்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல போறான். இன்னைக்கு உங்களை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பேச, ஆமா நானும் உங்களை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னு அவளும் சொல்றா. வேணும்னே நடிக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஆனா ஹீரோயின் சரியாவே பேசவே மாட்டேங்கிறா. எங்க கூட நீயும் ஜாயின் பண்ணிக்கோன்னு பிரின்சிபல் கூப்பிடுறாரு. சாரி என்னால முடியாது, இன்னொரு நாள் நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போன் வருது. சாரி நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு அங்க வந்து போன் எடுத்துட்டு அப்படியே போறா. அங்க இருக்க எல்லாருமே ஹீரோனுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, அதனாலதான் இவ்வளவு அவசரமா கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கிற ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. முறைச்சுக்கிட்டே இருக்க அவ ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. என்னடி உன் ஃபர்ஸ்ட் லவ் மீட் பண்ணியான்னு சொல்ல, வாய் முடி அதுக்குள்ள எல்லாமே தெரிஞ்சிருச்சாங்கிற மாதிரி ஹீரோனுக்கு அப்படியே கடுப்பா இருக்கு. பார்ட் டைம் ஜாப் கேட்டுன்னு என்னாச்சுன்னு சொல்ல, பார்ல பாட்டு பாடணுமா, உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே, இப்போதைக்கு எனக்கு பணம் தேவைப்படுது, அதனால எல்லாத்துக்கும் ஓகேவா தான் இருக்கேன். சரி அட்ரஸ் அனுப்பு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சரி ஓகேடி மறக்காம ஈவினிங் போயிருன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு போனை கட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த பார்ல போய் பாட்டு பாடிட்டு இருக்கா. ரொம்ப சூப்பரா பாடுறா. எல்லாருமே அந்த பாட்டை ரசிச்சு கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அதே பார்ல தான் இருக்கான். ஆனா ஹீரோயின் பாடுறது அவனுக்கு தெரியாது. அவன் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கான். அதுல ஒரு ஃப்ரெண்டு வரா. டேய் பார்ல ஒரு பொண்ணு சூப்பரா பாடிட்டு இருக்காடா, செமையா இருக்கு, வாங்கடா அங்க போய் கேட்கலாம்னு சொல்ல, நாளா வரலன்னு ஹீரோ சொல்றான். அந்த பொண்ணோட போட்டோ கூட எடுத்து வந்திருக்கேன், இங்க பாரு எவ்வளவு கியூட்டா இருக்கல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ வாங்கி பாக்குறான். செம்ம கடுப்பாயிடுச்சு ஹீரோயினை பார்த்தோன்னே. நான் கேட்கிற ஒரு சாங்க பாட சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேவரட்டான சாங் இருக்கு அதை சொல்லி அனுப்புறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை கூப்பிடுறாங்க. எனக்காக அந்த பாட்டு பாட முடியுமா என் ஃப்ரெண்டு கிட்டன்னு. ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டு அந்த பிரைவேட் ரூம்குள்ள வரா. அங்க ஹீரோவை பார்த்தோன்னே அப்படியே ஷாக்கா இருக்கு. ஒரு செகண்ட் அமைதியா நின்றுட்டு இருக்கா. உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்க, என் பேரு லுவா அப்படின்னு சொல்ல, வா சூப்பர், எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கு இந்த பேரு. சரி ஓகே, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பாட்டு வேணுமா, அந்த பாட்டு மட்டும் நீங்க பாட முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்ஸான ஒரு சாங், ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு சாங்னு எல்லா சாங்கும் கேட்கறாங்க. அதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ ஒரு டைம் இந்த பாட்டு பாட நம்ம ஹீரோயின் அதை ரசிச்சு கேட்க, இந்த பாட்டு உனக்காகவே எழுதின மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப அதே பாட்டை பாட சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சாரி எனக்கு அந்த பாட்டு தெரியாதுன்னு சொல்ல, சரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அது பாடு
பாடுங்கன்னு சொல்ல, எனக்கு எதுவும் தெரியாது, சாரி என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணா அப்படின்னு சொல்ல, உனக்கு நிறைய பணம் தரேன், அந்த பாட்டை பாடுன்னு ஹீரோ சொல்லிட்டே இருக்கான். ஆனா ஹீரோயின் எதுவுமே பேசல, சைலண்டாவே நிக்கிறா. சரி வேணா ஒண்ணு பண்ணு, ட்ரிங்க்ஸ் குடிங்களே, கண்டிப்பா எங்க கூட ட்ரிங்க்ஸ் குடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு சொல்ல, அவ்வளவுதானே நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா ஒரு கப் அப்படியே எடுத்து மடமடன்னு குடிக்கிறா. அவளுக்கு ட்ரிங்க்ஸை குடிக்கவே முடியல. எல்லாரும் பரவாயில்லையே ஒரே இதுல குடிச்சிட்டாங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் ஓடிட்டா. என்னடா பயந்து ஓடி போயிட்டா போல இருக்குன்னு எல்லாரும் சொல்ல, ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் வரேன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயினை தேடிட்டு வரான். இங்க வந்து ஹீரோயின் அப்படியே அங்க இருக்கிற அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் துப்பிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஒரு குட்டி பிளாஷ்பேக், ரெண்டு பேருக்கு எப்படி பிரேக்கப் ஆச்சுன்னு. பிரேக்கப் ஆன டைம்ல ஹீரோயின் பிரேக்கப்னு சொல்லிட்டு கார்ல ஏற போவா. என்னை விட்டு எப்படி உன்னால இருக்க முடியும்னு சொல்லி ஹீரோ கேட்க, இங்க பாரு என்னால உன் கூட ரோட் சைட்ல சாப்பிட்டு இப்படி கஷ்டப்பட்டுட்டுலாம் இருக்க முடியாது, எனக்கு நீ வேணாம், நான் முடிவு பண்ணிட்டேன், நான் அப்ராட் போறேன், என்னோட ஃபியூச்சர் அங்கதான், ஸோ இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் நீ பாத்துக்க, உன்னை பிரேக்கப் பண்ணதான், இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஹீரோ அங்கேயே விட்டுட்டு அப்படியே கார்ல ஏறி வந்திருப்பா. காருக்குள்ள வந்து அவளுக்கு அழுகையா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோவை பத்தி ஞாபகமே இல்லாம இருந்திருப்பா. இப்ப இவன் நீங்க பாப்பேன்னு எதிர்பார்க்க கூட இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அவளுக்கு. அத பத்தி திங்க் பண்ணிட்டு ஹீரோயின் அப்படியே அமைதியா இருக்கா. அப்படியே அங்க இருந்து போலான்னு வர டக்குன்னு ஹீரோ மேல இடிக்கிறா. சாரின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க ஹீரோ அங்க நிக்கிறான். உன்னை பார்க்கத்தான் வந்தேன்னு சொல்ல, என்ன இருக்கு என்கிட்ட உங்களுக்கு பேச, என்ன உங்களை ப்ரொஃபஸர்னு கூப்பிடவா இல்ல மிஸ்ன்னு கூப்பிடவான்னு சொல்ல, என்னை விடுங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இங்க பாரு உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், சோ என்னன்னு தெரியல, இப்ப ஏன் நீ சுத்தி சுத்தி இந்த மாதிரி என்கிட்டயே வரேன்னு சொல்ல, இங்க பாருங்க நான் ஒன்னும் உங்க பக்கத்துல வரலன்னு சொல்ல, கண்டிப்பா ஒரு நாள் ஃபீல் பண்ணுவேன் என்னை விட்டு போனதுக்கு, உண்மையா சொல்லு என்ன உனக்கு தெரியுமா தெரியாதா சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். பண்ணாதீங்க, தள்ளுங்க, விடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோன் கத்திக்கிட்டே இருக்கா. அப்ப என்ன உனக்கு தெரியாது அப்படித்தானு சொல்ல, தெரியும் விடுங்கன்னு சொல்ல, அப்ப என்ன நீ மறக்கல அப்படித்தானு சொல்லி அவன் கேக்குறான். அதை கேட்கும் போது ஹீரோனுக்கு அப்படி ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கா. என்னை விட்டுட்டு நல்ல ஒரு வாழ்க்கை வேணும்னு போன இதான் அந்த நல்ல வாழ்க்கையான்னு அவன் கேக்குறான். அது என்னோட பிரச்சனை, அதுல நீ தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோட ஃப்ரெண்டு கரெக்டா வரான். என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லி பார்க்க, சும்மா இவகிட்ட பேசிட்டு இருந்தேன், உனக்கு தெரியுமாடா இந்த பொண்ணு, தெரியாதுன்னு சொல்ல, இங்க பாருங்க எனக்கு வேலை இருக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் இந்த பக்கம் போறா. ஓ அப்படியா, சரி சும்மாலாம் பாட்டு பாட வேணாம், நான் காசு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்ல, நான் பாடவே இல்லை அப்புறம் எதுக்கு எனக்கு காசு, இருந்தாலும் நான் உன்னை இன்வைட் பண்ணேன், எனக்கு கடன் வைக்கிறது பிடிக்காது, சோ கொடுங்க உங்க ஸ்கேன் பண்ணி பணம் இவ்வளவு தரணுமா தந்துடுறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் மொபைல் காட்டுறா. ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்டை பே பண்ணிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிட்டான். ஆனா ஹீரோயின் தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா. ஹீரோ எவ்வளவு பணம் அனுப்புறான்னு பார்க்க, அவன் 1,00,000 அனுப்பியிருப்பான், கூட ஒரு 300 அனுப்பியிருப்பான். ஒரு டைம் நம்ம ஹீரோ பட்லரா ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் பார்த்துலாம் கஷ்டப்படாது, உனக்கு பணம் வேணும்னா நான் தரேன்னு சொல்லிட்டு இவளோட பேக்கெட் மணி இருந்திருக்கும். சோ இவ வந்து பணம் கொடுத்திருப்பா. அந்த பணத்தை தான் இப்ப அவன் திரும்ப கொடுத்திருக்கான். அதை நினைக்கும் போது இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு கடன் எதுவும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள யோசிக்கிறா. அதை யோசிச்சுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நடக்கிறா. அப்புறம் ஹீரோயின் ஒரு வழியா அவளோட வீட்டுக்கு வந்துட்டா. ஹீரோ கார்ல ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பான். அப்படியே வந்து கவுச்ல படுத்துட்டு ஏதோ யோசிக்க போன் அடிக்குது. அவ ஃப்ரெண்டு தான் போன் பண்றா. என்னடி ஜாலியா இருந்துச்சா பார்ல, உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் பாத்தியான்னு சொல்ல, ஏண்டி லூஸ் மாதிரி பேசுற, இதெல்லாம் உனக்கு யாருதான் சொல்றாங்களோ தெரியல அப்படிங்கிற மாதிரி அவ பேச, சரி என்னாச்சு, ரெண்டு பேருக்கு இடையில ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் இருந்ததா, மறுபடியும் ஒன்னா சேர்றதை பத்தி யோசிங்களான்னு சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக். நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக ஒரு டைம் ஹீரோயின் வந்திருப்பா. அப்ப அங்க லீலின்னு ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிருப்பா. அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க, நம்ம எதுக்கு கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்லையே உட்காந்து ஸ்னோஃபால்ல உட்காந்து மேடம் அழுதுருப்பாங்க. அதை திங்க் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் எனக்கு அவனுக்கு இடையில எதுவுமே இல்ல, நீ இதை பத்தி எதுவும் பேசாத, எனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோனோட ரூமை பாத்துக்கிட்டே இருக்கா. அங்க லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அவன் கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். சோ அதுக்கப்புறம் காலேஜ்ல தான் காட்டுறாங்க. அடுத்த நாள் காலேஜ்ல நம்ம ஹீரோயின் வரா. எல்லாரும் ஹீரோவை பத்தி தான் பேசுறாங்க. மிஸ்டர் தியாங்க்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்ததா, ஆனா பிரேக்கப் ஆயிடுச்சான். நீ அவங்க கூட தானே ஸ்கூல்ல படிச்ச, உனக்கு தெரியுமான்னு சொல்ல, எனக்கு தெரியாது, அவர் பாதியிலே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓ நீயும் அப்படித்தானே போன, அதனால உனக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோயின் இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. அடுத்தவங்களோட பிரைவேட் லைஃப் எனக்கு எப்பயுமே தேவையில்லை, சோ அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் விரும்பலன்னு சொல்ல, ஓ அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு மாத்தி எல்லாரும் ஹீரோயின் கிட்டயும் ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. அப்புறம் அங்கிருந்து ஒரு பொண்ணு வரா. ப்ரொஃபசர் உங்களை பாக்குறதுக்கு யாரும் ஒருத்தர் வந்திருக்காங்க, கையில ஃபிளவரோட வந்திருக்காங்கன்னு சொல்ல, அங்க இருந்து ஹீரோயின் வந்து பாக்குறா. எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்ல, உன்னை பக்கத்தான் வந்தேன்னு சொல்றான். இவன் பேரு கோலின், இவன் ஒரு பெரிய பணக்காரன். நம்ம ஹீரோயினை இவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 6 வருஷமா பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கான். இந்தான்னு சொல்லி ஃபிளவரை கொடுத்துட்டு ஹக் பண்ணுன்னு சொல்ல, அப்படியே ஹீரோனுக்கு கடுப்பா இருக்கு. டக்குன்னு போய் கார்ல ஏறா. அதுக்கப்புறம் 2 பேர் ரெஸ்டாரண்ட் போறாங்க. நானா 6 வருஷமா நீ சுத்திட்டு தான் இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வரா. ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கூலி நினைச்சு ஹீரோ கிட்ட போய் பேசுறான். ஹாய் டாக்டர் ஜியா, நீங்களா, உங்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன்னு சொல்ல, ப்ரொஃபசர் இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோனை பார்த்து கேட்க, உங்க 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமா, நேத்தா கான்ஃபரன்ஸ் ஹால்ல மீட் பண்ணுங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. ஓ அப்படியா,
அப்படியா சரி எங்க கூட ஜாயின் பண்ணிக்கங்களே அப்படின்னு சொல்ல, இல்ல வேணான்னு சொல்ல, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆசைப்படுறா வாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கூப்பிடுறான். நீங்க பேசிட்டு வாங்க, உங்க டேட்டிங்க நான் டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஹீரோ போக, என்னாச்சு அவர் உனக்கு தெரியுமா? தெரியும் அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவும் இல்ல, உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல காலேஜுக்கு வர வேணான்னு, எதுக்கு அடிக்கடி இந்த மாதிரி வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் சாப்பிட்டுட்டா. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்ப ஹீரோ வெயிட் பண்றான். என்ன டேட்டிங் நல்லா போச்சு போல இருக்கு, மேரேஜ் பண்ணிக்க போறியா கங்கராஜ் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அதுக்குள்ள கோலின் வந்துட்டான். போலாமான்னு சொல்ல போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே அவனை கிராஸ் பண்ணிட்டு போக ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அப்படியே முறைச்சுக்கிட்டே நின்னுட்டு காலேஜுக்கு வந்தாச்சு, இதுக்கப்புறம் காலேஜுக்கு வராது, ஆல்ரெடி நான் அப்ராட்ல இருந்தப்போ உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இல்லைன்னு, திரும்ப திரும்ப ஏன் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு ஹீரோன்னு சொல்றா. நானும் 6 வருஷமா பின்னாடி சுத்துறேன், இன்னும் ஃபர்ஸ்ட் லவ் பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கேன், என்னை பத்தி எப்பதான் யோசிப்பேன்னு சொல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல ப்ளீஸ் வேணாம், என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல, இன்னும் நான் வெயிட் பண்ணுவேன், வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், நீ ஓகே சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கூலின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து இறங்கி கிளம்பி போயிட்டா. போனதுக்கு அப்புறம் இவன் ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். நான் வெயிட் பண்ணுவேன்னு கத்திட்டே இருக்க, போன் வருது. பேபி இதோ வந்துட்டேன் பேபி, ரொம்ப நேரம் ஆச்சாங்க நின்று வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். பாக்குறதுக்கு பொறுக்கி போய் மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு போன் வருது, உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க வந்து பாருங்கன்னு. இதோ வரேன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் அங்க போய் பார்க்க அம்மா உருண்டு பேரண்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஏமா இந்த மாதிரி நடிக்கிறீங்க, நான் நடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா, உன் அப்பானாலதான் எல்லாமேன்னு சொல்லி அம்மா புலம்புன்னு புலம்புறாங்க, இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும், எனக்கு பணம் கொடுன்னு சொல்ல, பணம் தானே வேணும் நான் தரேன்னு சொல்லிட்டு 20,000 ரூபாய் பணம் தரா. என்ன ஒரு காலேஜோட ப்ரொஃபசர், பேசாம அந்த குழி நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு எவ்வளவு காசு கிடைக்கும், அதை விட்டுட்டு இன்னும் கல்யாணம் வேணான்னு இருக்க, ஆல்ரெடி நம்ம ஃபேமிலி பேங்க் கரப்ட் ஆகி அப்ராட்ல இத்தனை வருஷம் இருந்து இப்பதான் வந்திருக்கோம், வந்து கூட நீ என்ன பணம் கொடுக்கறதுக்கு இவ்வளவு யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி அம்மா கத்துன்னு கத்துறாங்க. பணத்தை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் அப்பா கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயின் போயிட்டா. அதுக்கப்புறம் மறுபடியும் அவளுக்கு போன் கால் வருது, அட்டன் பண்ண, மறுபடியும் நீங்க அங்க பாட்டு பாட வரீங்களான்னு பார்ல இருந்து கூப்பிடுறாங்க. இதோ வர அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கு ஈவினிங் கிளம்புறா. மறுபடியும் போய் பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. அதே இடத்துக்கு ஹீரோ வந்திருக்கான். ஹீரோ அவனுக்கு பிடிச்ச பாட்டை ஹீரோ பாட சொல்லி ஒரு பொண்ணு கிட்ட சொல்லி அனுப்ப அந்த பாட்டை ஹீரோயினும் பாடுறா. ஹீரோக்கு அதை கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் ஹீரோ சொல்லிதான் அந்த பாட்டை பாடணும்னு ஃபர்ஸ்ட் ஹீரோனுக்கு தெரியாது. பாடினதுக்கு அப்புறம் தான் அங்க ஹீரோவை பாக்குறா. இதுக்கு மேல இந்த பாருக்கு வந்தா கண்டிப்பா செட் ஆகாதுன்னு தோணுது. சோ பாரோட ஓனர் கிட்ட போய், சாரி இந்த வேலை இதோட நான் விட்டுறேன், இதுக்கப்புறம் என்னால இந்த வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு வரா. அப்புறம் பார்த்தா அங்க ஹீரோயின் கூட படிச்ச ஒரு பொண்ணு வர, ஏய் நீ அழுவா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எங்களோட காலேஜ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்க மீட்டிங் வச்சிருக்கோம், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க, வா போலான்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்துட்டு வரா. ஹீரோனுக்கு அங்க வரவே பிடிக்கல. அங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஹீரோயினை புள்ளி பண்றாங்க. ஓ நீயா, நீ கூட அந்த ஜியாங்க பிரேக்கப் பண்ணிட்டு போனிய, அவன் ஏழைங்கிற காரணத்தினால இப்ப நீயே இந்த பார்ல பாட்டு பாடிட்டு இருக்க போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோயினை புள்ளி பண்றாங்க. சாரி என்னால ட்ரிங்க் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க போறா. ஒரு பாட்டு பாடிட்டு போன்னு எல்லாரும் புள்ளி பண்றாங்க. இதுக்கப்புறம் யாராவது ஏதாவது பண்ணீங்க அவ்வளவுதான், என் பாய் ஃப்ரெண்ட் பிக்கப் பண்ண வந்திருக்கா, நான் கிளம்புறேன்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்டா என்ன விளையாடுறியா, வேணான்னு சொல்லிச்சு அங்க பிரேக்கப் பண்ண, இப்ப ஏதோ பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருக்க, எங்கனால நம்ப முடியலன்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ல, ஓ கிளம்ப போறியா, அவ்வளவு ஈஸியால உன்னை போக விட மாட்டோம், எங்களுக்காக ஒரு பாட்டு பாடு, ஓல்டு ஃப்ரெண்ட்ஸா பாத்துருக்க, சும்மா போனா எப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. அதுல ஒருத்தர் ஹீரோயினை ரொம்ப புள்ளி பண்ண மாதிரி பக்கத்துல போக கரெக்டா பார்த்தா ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஹீரோவை பார்த்தனே, ஆஹா ஜியாங் வந்தாச்சு, ஹாய் டாக்டர் ஜியாங் நீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே ஹீரோவை பார்த்தனே மாறிட்டாங்க. ஆனா ஹீரோக்கு ஹீரோயினை பிடிக்காது. ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவன் முன்னாடி ஹீரோனை புள்ளி பண்ணா, அவன் சப்போர்ட் பண்ணுவான்னு நினைச்சு புள்ளி பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒரு கிளாஸ் எடுத்து அப்படியே ஒருத்த மண்டையில போட்டு தள்ளிட்டான். அவளை சேவ் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம். அதை யோசிச்சு பார்க்க ஸ்கூல் டைம்ல கூட சேவ் பண்ணிருக்கான், இப்பயும் சேவ் பண்ணிருக்கான்னு யோசிச்சுட்டு ஹீரோனோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போக மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்க அந்த பொண்ணு கிட்ட காத்துறாங்க. உன் பேச்சு நம்பிதான் இதெல்லாம் பண்ணும், பாருங்க எப்படி இருக்குன்னு, முதல்ல லீலிக்கு போன் பண்ணி வர சொல்லுன்னு சொல்ல, ஆமா நான் வர சொல்றேன், அவ வந்தாதான் சரியாகும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேகமா லீலிங்கிற பொண்ணுக்கு போன் பண்ண, ஹீரோனை இங்க கூட்டிட்டு வந்துட்டு, என்ன பிரச்சனை உனக்கு, எதுக்கு இந்த மாதிரி பண்ற, உன் பாய் ஃப்ரெண்டுங்கன்னு சொல்லி கேட்க, அது நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் சொல்றா. இப்ப நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னதான் வேணும் சொல்லு அப்படின்னு சொல்ல, எனக்கு எதுவும் வேணாம், நீங்க எனக்கு பண்ணதுக்கு இதுக்கும் சரியா போச்சு, இதுக்கப்புறம் 2 பேருக்கு இடையில எதுவுமே இல்ல ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா கரெக்ட் தான், நீ எனக்கு கொடுத்த எல்லாத்தையும் நானும் திரும்ப கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு இடையில எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ அங்க இருந்து போறான். ஹீரோனுக்கு தான் கஷ்டமா இருக்கு, ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, போலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க அவனுக்கு போன் வருது, முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் இன்னைக்கே வரணும்னு, இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அதை பத்தி கண்டுக்கல, அவனா அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோனும் காட்டுறாங்க. ஹீரோன் இப்ப ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அவளோட காலேஜ்ல ஒர்க் கரெக்டா இருக்கு, வீட்டுக்கு வர்றது பார்ட் டைம் ஜாப்னா அப்படியே போயிட்டு இருக்கு. ஹீரோ பத்தி அவ்வளவு அதிகமா திங்க் பண்ணல, ஹீரோ பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் வராரு. இந்த ஃபைல் எடுத்துட்டு போய் நான் கொடுக்குற ரூம் நம்பர்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருன்னு சொல்லி அபார்ட்மெண்ட் நம்பரை சொல்லி அனுப்ப, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த ஃபைல் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறா. அது நம்ம ஹீரோட வீடு தான் போல இருக்கு. ஹீரோ ஃபுல் டே டைம் ஒர்க் பண்ணனால அவனுக்கு ஃபீவர் ஆயிடுச்சு. அப்படியே வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்து படுத்து கிடக்குறான். ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. அங்க இருக்கிற அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹீரோயின் கூட இருந்த ஞாபகம் எல்லாம்
தான் திரும்ப திரும்ப வருது. ஃபீவரா வேற இருக்கா. சோ அதனால ஃபுல்லாவே ஹீரோயினை பத்தியே தான் திங்க் பண்ணிட்டு அங்க படுத்திருக்கான். ஆனா அவளுக்கு மட்டும் பாய் ஃப்ரெண்டுக்கு விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். சோ கரெக்டா அதே இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயின் வரா. ஹீரோ கிட்ட போன் பண்ணி நான் உங்க அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன்னு சொல்ல ரூமோட பாஸ்வேர்டு கொடுக்குறான். பாஸ்வேர்டு கொடுத்த உடனே அதுக்கப்புறம் டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வரா. வேற யாரும் வீடுன்னு நினைச்சு உள்ள வர ஹீரோ இரும்பிட்டு இருக்கா. சத்தம் கேக்குது. உடம்பு சரியில்லையான்னு பாக்கலான்னு வந்தா அங்க ஹீரோ இருக்கான். அப்படியே இழுத்து பிடிச்சி கிஸ் பண்றான். நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ல விடுறான்னு சொல்லி ஒரு வழியா பிடிச்சி தள்ளி விட்டு அங்க இருந்து தப்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு சுத்தமா முடியல. உண்மையாவே ஃபீவர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் டேப்லெட் இருக்கான்னு கேட்டுட்டு இல்லாதனால அவளே ஆர்டர் பண்ணி டேப்லெட்டும் ஹீரோக்கு கொடுத்து கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோக்காக குக் பண்றா. காலையில ஹீரோ எந்திரிச்சு பார்க்க யாரோ நமக்கு கிஸ் பண்ண மாதிரி இருக்கே, ஹாலுசினேஷனா இருக்கும்னு சொல்லிட்டு அவனும் அதை பத்தி கண்டுக்கல. அப்புறம் அங்க வந்து பார்க்க ஹீரோ நூடுல்ஸ் ரெடி பண்றா. பக்கத்துல க்ளோஸா பார்க்கும்போது அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. எனக்காகவான்னு சொல்லி கேட்க ஆமா நேத்து நைட் என்ன நடந்ததுன்னு ஹீரோ கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல, உங்களுக்கு ஃபீவர் ஃபைல் கொடுக்க வந்தேன், இந்தாங்க உங்களுக்காக நூடுல்ஸ் ரெடி பண்ணிருக்கேன், சாப்பிடுறதுன்னா சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த நூடுல்ஸை சார் ரசி ரசி சாப்பிடறாரு. நல்லா இல்லடா வேணா வச்சிருங்க, பிடிக்காம சாப்பிட வேணான்னு ஹீரோன்னு சொல்ல அதெல்லாம் சாப்பிட்ற மாதிரிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நூடுல்ஸை ரசிச்சு அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்கா. லைட்டா அவனுக்குள்ள ஒரு மார்க் இருக்கு. அந்த லிலினாலதான் இதாயிருக்குமோங்கிற மாதிரி யோசிக்க என்னையே பார்த்துட்டு இருக்க, உன் பாய் ஃப்ரெண்டை பாக்குறத விட்டுட்டு உன் பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன மாதிரி ஆப்ஸ் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. காலேஜ் டைம் நடந்தது யோசிச்சு பாக்குறா. ஒரு டைம் ஹீரோவை ரொமான்டிக்கா பார்த்துட்டு இருக்க, உனக்கு பார்க்கணும்னா பாரு, ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லி கை எடுத்து ஆப்ஸ் மேல வச்சிருப்பான். சோ அது அப்படியே நடக்க இப்ப அதை யோசிச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. சரி ஓகே உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹெல்ப் பண்ணேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து போறா. அப்புறம் ஹீரோ அங்க இருக்க நூடுல்ஸ் அப்படியே ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டு ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, கண்டிப்பா அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா. அவ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. ஸ்டெப்ஸ்ல யாரோ ஒருத்தர் நடந்து வர மாதிரி இருக்கு. அவ கையிலேயே எப்பயோ ஒரு எலக்ட்ரிக் இது கேரி பண்ணிட்டே இருப்பா. யாராவது அவளை பார்க்க வந்தா அவங்க மேல அப்படியே ஷாக் அடிக்கிற மாதிரி வைப்பா. அப்புறம் பார்த்து டக்குன்னு வைக்க மயங்கி ஒருத்தன் கீழே விழுகுறான். யாருன்னு மூஞ்சிய பார்த்தா அந்த கூலின் தான். ஐயோ இவனா தெரியாம வச்சுட்டேனே, இதுக்கெல்லாம் இவன் மயங்குவானா, ஒன்னும் புரியலன்னு சொல்லி எழுப்பி பாக்குறா. எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. அப்புறம் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஒரு வழியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு. என்னாச்சுன்னு ஒன்னும் புரியல. எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தனால மயங்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நிக்க, ரொம்ப ட்ரிங்க் பண்ணனால மயங்கிட்டான்னு டாக்டர் சொல்றாங்க. அப்ப என் மேல தப்பு இல்லப்பாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு திரும்பி பார்க்க ஹீரோ அதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான் அவன் ஃபீவருக்காக. ஹீரோயினை பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. பாய் ஃப்ரெண்டுக்காக வந்திருக்கான்னு சொல்லி மறைச்சிட்டே இருக்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கேக்குறாரு. ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் படுத்துட்டான். அதுக்கப்புறம் கூலின் கிட்ட பேசலான்னு ஹீரோயின் போறா. ஹீரோயின் கிட்ட அவன் கேஷுவலா தான் பேசுறான். எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, என் மேல எவ்வளவு அக்கறை உனக்குன்னு சொல்ல சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல திரும்பி பார்க்க ஹீரோ அங்க இருக்கான். ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே ஷாக்கா இருக்கு கூலினுக்கு. டாக்டர் ஜியாங் நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவனும் கேஷுவலா பேச ஹீரோ எதுவும் பேசல. மிட் நைட் ஆயிடுச்சு, பேசாம தூங்குன்னு சொல்லிட்டு திரும்பி படுக்க ஹீரோ உடம்பு சரியில்லைன்னு ஹீரோயினுக்கும் புரியுது. பேசாம நைட் நான் ஸ்டே பண்ணிட்டு போலான்னு யோசிக்கிறா. கூலின் கிட்ட நான் நைட் இங்கே இருக்கேன், காலையில போறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அவ ஹீரோக்காக தான் சொல்லியிருப்பா. ஆனா கூலின் நினைச்சுக்கிறா அவனுக்காகன்னு. அப்புறம் இதை பார்க்க செம்ம கடுப்பா இருக்கு. கொட்டை வேற விட்டுக்கிட்டே இருக்கிறானா. ஹீரோயினை திரும்பி ஹீரோ பார்க்க அவ அப்படியே உட்காந்துட்டே தூங்குறா. ஐயோ இவனுக்காக போய் இவ விடிய விடிய உட்கார்ந்து இருக்காது நினைக்கும் போது டென்ஷன் ஆகுதுன்ட்டு ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, நான் எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இங்க பாருங்க ப்ரொஃபசர் குவா, எனக்கு சுச்சு போகணும், கொஞ்சம் இந்த ட்ரிப்பை வந்து தூக்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல பாரு அப்படிங்கிற மாதிரி கடுப்பா வரா. சரி ஓகே வரதே பெருசுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் போறாங்க. நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு உள்ள போக இவ வெளியே நிக்கிறா. ஹலோ கொஞ்சம் வாங்க வயிறு இடிக்குதுன்னு சொல்ல அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வரா. அப்புறம் கையை மட்டும் நீட்டு இப்போ ஓகேவான்னு சொல்ல டக்குன்னு பிடிச்சி உள்ள இழுத்துட்டான். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கத்துறா. நான் சுச்சு போறேன், நீ வெளியே இருந்தா டிஸ்டர்ப் ஆகுது, சரி சீக்கிரம் போன்னு சொல்ல பரவாயில்ல நீ ஒன்னும் பார்க்க வேணா கண்ண முடிக்கன்னு சொல்ல கொஞ்சம் ஓவர் அதான் பண்றீங்கிற மாதிரி இருக்க, பக்கத்துல வந்து நில்லு, அப்புறம் எனக்கு கை வலிக்குது இல்ல அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. முடிச்சாச்சா, இதோ முடிச்சுட்டே இருக்கேன், ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் பார்க்க அவனுக்காக நீ எதுக்கு விடிய விடிய இங்க வந்திருக்க, இங்க பாரு அதெல்லாம் உனக்கு தேவையில்லை வா போலான்னு சொல்ல டக்குனு கையை பிடிச்சி இழுக்கிறான். நீ இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, உனக்குலாம் அவன் செட் ஆவான்னு எனக்கு தோணல, பேசாம அவன் பிரேக்கப் பண்ணிடு, நம்ம 2 பேரும் மறுபடியும் ஒன்னாயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல போக லூஸ் மாதிரி பேசாதீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொல்ல என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லி ஏதோ பேசலான்னு ஹீரோ வர டக்குன்னு அந்த ட்ரிப்பை தூக்கி கையில கொடுத்துட்டு அங்க இருந்து வெளியே வந்துட்டா. அப்புறம் அந்த கூலின் கேக்குறான்னு எங்க போனேன்னு அவர் ரெஸ்ட் ரூம் போனாரு, ஹெல்ப் கேட்டாரு, அதுக்கு தான் போனேன், ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு, வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல எங்க ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அப்படியே முறைச்சுக்கிட்டே நிக்கிறான். அதுக்கப்புறம் இங்க வந்து பார்க்க ஹீரோயின் கவுச்சில் தூங்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு, அவனால பெட்ல தூங்க முடியல. ஹீரோயினை பார்க்கும்போது பழைய ஞாபகம்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு. அவன் நெத்தியில கியூட்டா ஒரு கிஸ் பண்ணிட்டு அவளை தூக்கிட்டு போய் அங்க இருக்க பெட்ல படுக்க வைக்கிறான். அதாவது ஹீரோ
ஹீரோட பெட்ல 2 பேருக்கு இடையில நடந்த மூமெண்ட் எல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. பெட்ல படுக்க வச்சுட்டு ஹீரோயின் படுத்திருந்தால கவுச் அந்த இடத்துல ஹீரோ படுத்துக்கிட்டான். காலையில ஹீரோயின் எந்திரிச்சு பாக்குறா. அவளுக்கே செம்ம கடுப்பா இருக்கு. நான் எப்படி இங்க வந்து படுத்தேன்னு. அது நேத்து நைட்டு தெரியாம இங்க படுத்துட்டேன் போல இருக்கு. அவரே நான் அங்க படுத்திருக்காருன்னு சொல்லிட்டு டாக்டர் ஜியாங் ஜியாங்னு ஹீரோ கூப்பிடுறாங்க. ஹீரோ தூங்குற மாதிரி திரும்பி எப்படி படிக்கிறான். சரி எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு நான் போறேன், நீ பாத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்ப தேங்க்யூ எனக்காக நைட் இருந்ததுக்குன்னு கூலின்னு சொல்ல அவ அவசர அவசரமா போயிட்டா. அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோ எந்திரிச்சு நான் எப்படி இங்க வந்து படுத்தேன், எனக்கு ஒண்ணும் புரியலங்கிற மாதிரி அப்படியே குழப்பமா இருக்குன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க காலேஜுக்கு போயிட்டா. அங்க பிரின்சிபல் புதுசா ஒரு பொண்ணை கூட்டு வராங்க. இவதான் லீலி. அப்ராட்ல இருந்தாங்க, இதுக்கப்புறம் இங்கதான் ஒர்க் பண்றாங்க. அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் லுவா நீங்க 2 பேரும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சீங்கன்னு, 2 பேரும் ஹெல்ப் பண்ணிக்கோங்கன்னு ஹீரோயினை பார்த்து சொல்ல ஹீரோயின் ஓகேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட பேசலான்னு பக்கத்துல வர ஹீரோயின் எதுவுமே பேசல. நீங்க கின் யூனிவர்சிட்டில தானே படிச்சீங்க, அப்போ உங்களுக்கு டாக்டர் ஜியாங் தெரியும்ல, நீங்க 2 பேரு அப்படின்னு சொல்லி எதுவும் கேட்க வர டக்குனு அவளுக்கு போன் வருது. ஜின் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக ஓ இவங்க 2 பேர் தான் டேட்டிங்ல இருந்திருப்பாங்க போல, பர்ஃபெக்ட் மேட்ச் இல்லைன்னு சொல்லி ஹீரோ பத்தியும் அந்த லீலியை பத்தியும் எல்லாரும் பேச ஹீரோன்ட்டு அது கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு அங்க இருந்து வெளியே வரா. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு லிலி பேசலான்னு போறா. என்னன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்கு, எனக்கு அந்த பார்ட்டி நீ அட்டன் பண்ணும் ப்ளீஸ்னு சொல்ல சாரி நான் பிஸியா இருக்கேன் என்னால வர முடியாது. என்ன நான் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன், எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்குறேன், நம்மளோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருப்பாங்க, ப்ளீஸ் நீயும் வா அப்படின்னு சொல்ல அது பிடிக்கல, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஹீரோயினுக்கு. இருந்தாலும் சரி ஓகே அவ சொல்றாளேங்கிறதுக்காக வரேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டு யாயாவை கூப்பிட்டு 2 பேர் வர அந்த பாட்டுக்கு யாரு வரான்னு பாத்தியா, செம்மையா இருக்கு போது போல இருக்கு. அப்புறம் இது யாரு, இது யாரோ ஒருத்தன் ஆபீஸ்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான், அதை போட்டோ எடுத்து போட்டிருக்காங்கன்னு சோசியல் மீடியால இருக்க ஏதோ ஒரு காசிப்பை பத்தி 2 பேரும் பேசுறாங்க. என்ன இருந்தாலும் பாய் ஃப்ரெண்ட் சீட் பண்றது கஷ்டம் இல்ல, ஒரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு ஏமாத்திட்டு இருக்கான், அதைத்தான் இல்லீகலா போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்ல உன் பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி பண்ண நீ என்ன பண்ணுவேன்னு ஹீரோனை பார்த்து கேட்க அதுக்கு வேலையே இல்லை, ஏன்னா என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு ஆல்ரெடி ஆளை செட் பண்ணிட்டா, நீ பேசாம வான்னு சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. ஹோட்டலுக்குள்ள வரும்போது யாரோ ஒருத்தங்க அங்க ரொமான்டிக்கா பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஹீரோக்கு. அது வேற யாரும் இல்ல, அந்த கூலின் மாதிரி தெரியுது. ஹீரோ மறைச்சு மறைச்சு பார்த்துட்டாங்க நிக்கிறான். அதுக்குள்ள ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டும் அங்க வர வாங்க வாங்க வெல்கம் வெல்கம்னு சொல்ல உட்காருன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்க ஹீரோயினை போய் ஹீரோட பக்கத்துல உட்கார வைக்கிறா. அதை பார்த்துட்டு மத்த எல்லாரும் ஒரு மாதிரி மறைச்சுக்கிட்டே இருக்கா. கரெக்டா லிலி வரா. நீ இடத்துல உட்காந்துருக்க, நீ எந்திரிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி லிலி சொல்ல சாரின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயின் எந்திரிக்கிறா. நீ ஒன்னும் போக வேணாம், ஏன் இந்த இடம் தான் இருக்கா, வேற பக்கம் உட்கார முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்க்க அங்க இருக்க மத்த எல்லாருமே ஹீரோயினை பத்தி ஒரு மாதிரி பேசுறாங்க. எக்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா 2 பேர் பக்கத்துல உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி ஏதோ பேசலான்னு வரா. ஹீரோ டக்குன்னு திரும்பி மறைக்கிறான். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க பையன் கிட்ட நீ கொஞ்சம் மாறி உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோட பக்கத்துல போய் அங்க லீலி உட்காரா. அதுக்குள்ள ப்ரொஃபசர் வந்துட்டாங்க. ப்ரொஃபசர் டவ் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் பேச எப்படி இருக்க நல்லா இருக்கேன்னு ஹீரோயின் கிட்ட அவங்க பேசுறாங்க. நான் நல்லா இருக்கேன், உங்களை பார்க்கத்தான் நான் இங்க வந்தேன்னு சொல்ல 2 பேருக்கு எப்ப கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுவீங்களா, நான் தான் வீட்லஸா இருக்க போறேன்னு சொல்ல அதுக்குள்ள லீலி வந்து உங்களுக்கு தெரியாதா 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல அதை கேக்குற ப்ரொஃபசருக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னமா சொல்ற, நீ பிரேக்கப் பண்ணிட்டியா, என்னடா இவளை ஏமாத்திட்டியான்னு சொல்ல நாளா ஒண்ணும் பண்ணவே இல்லப்பா, அவகிட்டே கேளுங்கன்னு ஹீரோ சொல்ல என்னமா சொல்றான் அவன், நீதான் வேணான்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேக்குறாங்க. அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம், இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு, பாஸ்ட்ல போயிடுச்சு, உங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு வாங்கன்னு சொல்ல அதுக்குள்ள அந்த லீலி பொண்ணு வான்னு சொல்லி அந்த ப்ரொஃபசரை இழுத்துட்டு போய் பக்கத்துல உட்கார வச்சுட்டா. அதுக்கப்புறம் எல்லாரும் ஆர்டர் பண்றாங்க, ஜாலியா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் ட்ரிங்க ஊத்துறேங்கிற பேர்ல நம்ம ஹீரோயின் மேல ஊத்திட்டு சாரி மேடம் அங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல இது எல்லாத்தையும் பண்ணது நம்ம ஹீரோ தான். அந்த கூலின்னு கரெக்டா ஒரு பொண்ணு கூட போனதை பார்த்தான்ல, நம்ம ஹீரோயின் அங்க போய் அதை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக பிளான் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் அவனும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போக எங்க போறீங்கன்னு லீலி கேட்க அதுக்கு பதிலே சொல்ல அந்த ப்ரொஃபசருக்கு அதுல என் கல்யாணத்துக்கு நீங்க தான் வீட்னஸ்ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட இந்த ரூம்ல போய் நீங்க ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி பைட்டே சொல்லிட்டு போக அந்த ரூம்க்கு வெளியே எட்டி பார்த்துட்டு இருக்கா. கூலின் ஒரு பொண்ணோட ரொமான்டிக்கா இருக்கிறத பார்த்துட்டே இருக்க கரெக்டா ஹீரோ வரா. என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தி கூட்டு ரொமான்டிக்கா இருக்கான் போல இருக்குன்னு சொல்ல எதுவுமே பேசாம ஹீரோயின் அப்படி நிக்கிறா. ஏன்னா கூலின் தான் இவளோட பாய் ஃப்ரெண்டே இல்லையே. இங்க பாரு அவன் இந்த மாதிரிலாம் பண்றா, பாத்துட்டு அக்செப்ட் பண்ண மாதிரி இருக்க, இது தெரியுமா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா, அவனை போய் கேட்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல பேசாம ஒண்ணு பண்ணு பிரேக்கப் பண்ணிடு அதான் நல்லதுன்னு சொல்ல இது எனக்கு தேவையில்லாது நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த பக்கம் போறா. நீ தான் வேணும்னு பிளான் பண்ணி எங்க நான் அனுப்புனியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் வெளியே பேசிட்டு இருக்கிறது கூலினுக்கு கேக்குது. அந்த பொண்ணு கூட ஏதோ சத்தம் கேக்குதுங்கிறா. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இவன் டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாரு இப்பயும் நான் சொல்றதை கேளு, பேசாம அவனை பிரேக்கப் பண்ணிட்டு வந்துரு, நான் இருக்கேன் உன்னை பாத்துக்க, உனக்கு தேவையானதெல்லாம் நானே பண்ணுவேன் புரியுதா அப்படிங்கிற
மாதிரி பக்கத்துல போய் பேசுறான். அந்த டைம் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, டக்குன்னு தள்ளுறா. மறந்துட்டீங்களா ப்ரொஃபசர், நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டா, நான் உங்களோட எக்ஸ், இப்பயும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்ல, இதுக்கப்புறம் ஏதாவது பேசினா அவ்வளவுதான் சொல்லிட்டு புடிச்சு டக்குன்னு தள்ளி விட அங்க லீலி வரா. என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி கேட்க, டக்குன்னு அங்க ரூம்குள்ள பாக்குறா. அங்க பார்த்தா அந்த பொண்ணை ஒழிச்சிட்டு கூலின் அப்படியே நின்னுட்டு இருக்கான். இவங்க 3 பேர் வராங்க. நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்தா அப்படியே கூலின் பேசுறான். ஓ, நீங்க 2 பேரும் ஆல்ரெடி கமிட்டடா அப்படிங்கிற மாதிரி இந்த லிலி கேக்குறா. நீங்க ஜியாங்கோட கேர்ள் ஃப்ரெண்டா, ரொம்ப கியூட்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி பேசிட்டே இருக்க ஹீரோயின் எந்த பதிலும் சொல்லல. அந்த லிலி நினைச்சுக்கிற இவங்க 2 பேரும் கப்பிள்ஸ்னு. சோ அதனால அவ பிளான் பண்ற மாதிரி பேசுறா. உடனே இங்க ஹீரோ சொல்றான், எனக்கெல்லாம் ஆள் இல்ல, நான் இன்னும் சிங்கிளா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்க 2 பேரும் பேசிக்கங்கன்னு சொல்ல, உங்க 2 பேரும் பேர் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி லிலி சொல்றா. நீங்க வரேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல, சொல்லியிருந்தா நானே கூட்டிட்டு வந்திருப்பேன் குலின்னு சொல்றான். ஒண்ணு இல்ல, நான் ரெஸ்ட் ரூம் போலான்னு வந்தேன், ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மீட்டிங், நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவ போயிட்டா. அவங்க போயிட்டாங்க. சரி நம்மளும் போலாமா அப்படிங்கிற மாதிரி லீலி பார்க்க, நீ போங்கிற மாதிரி முறைச்சுக்கிட்டே ஹீரோ இருக்கா, அவனும் போயிட்டான். அதுக்கப்புறம் டோர் லாக் பண்ணிட்டு எப்பயும் போல அவன் ரொமான்ஸ் பண்றதுக்கு உள்ள போயிட்டான். அதுக்குள்ள டக்குன்னு ஹீரோ டோர் ஓபன் பண்ணிட்டு அங்க வந்து நிக்க, அது வந்து நீங்க ஏதாவது மறந்துட்டீங்களா சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி கூலின்னு கேக்குறான். அந்த பொண்ணு யாரு, எதுக்கு நீ அவ கூட இருக்கன்னு சொல்ல, இங்க பாருங்க உங்ககிட்ட உண்மையை சொல்றேன், அவ என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. ஆக்சுவலி நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண அவ என்ன ரிஜெக்ட் தான் பண்ணிட்டா, சோ சாரி அப்படிங்கிற மாதிரி கூலின்னு சொல்றான். அதுக்குள்ள ஹீரோ அங்க இருந்து வரான். பாய் ஃப்ரெண்டே இல்லையா, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அங்க எல்லாரும் விளையாடுறாங்க. ஹீரோ கூப்பிட ஹீரோ நாளா வரல, நீங்க விளையாடுங்க நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு தள்ளி போய் கவுச்ல உட்காந்துட்டான். அதாவது மியூசிக் சேர் மாதிரி மியூசிக் ஃபிளவர், எல்லார் கையிலும் ஃபிளவர் பொக்கே இருக்கும், அதை அப்படியே மாத்திக்கிட்டே இருக்கணும். மியூசிக் நீக்கும் போது யார் கையில இருக்கோ அவங்களுக்கு பெனால்ட்டி. ஒண்ணு உண்மையை சொல்லணும், இல்லைன்னா ட்ரிங்க்ஸ் குடிக்கணும். சோ அந்த மாதிரி மாத்தி மாத்தி கேம் விளையாண்டுட்டே இருக்காங்க. சோ அப்படியே கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. ஹீரோ மட்டும் பாத்துட்டே இருக்கான். கடைசியில லீலி கையில வேற ஃபிளவர் வருதா, மியூசிக் நின்றுச்சு. நீ ஃபர்ஸ்ட் டைம் யார் கூட ஒன்னா இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவை திரும்பி பாக்குறா. ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. ஹலோ, நான் இன்னும் ஸ்டில் வெர்ஜினா தான் இருக்கேன், யாரும் என்ன பத்தி இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் சும்மா தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ சமாளிச்சிட்டா. அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே ஃபிளவர் எக்ஸ்சேஞ்ச் போய்கிட்டே இருக்கு. ஹீரோ கையில ஃபிளவரை தூக்கி போட ஹீரோ கையில நிக்குது, மியூசிக்கும் ஸ்டாப் ஆயிடுச்சு. உனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கூட அந்த பிளாக் ரூம்ல தனியா ஒரு 10 மினிட்ஸ் போயிருக்கணும், போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, டக்குன்னு ஹீரோனோட பக்கத்துல வரான். வா போலாம் அப்படின்னு சொல்ல, எனது நானா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் முறைக்கிறா. அவளோட ஃப்ரெண்டு போடி போ போ, சான்ஸ் கிடைச்சிருக்கு போன்னு சொல்லி புடிச்சு தள்ளி விட ஹீரோ அந்த இருட்டு ரூம்ல உட்காந்துருக்கான். ஹீரோயினை கோத்து விட்டுட்டு ஜாலியா வர அவ ஃப்ரெண்டை பார்த்து கேக்குறாங்க, உனக்குலாம் அறிவில்லையா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றது, நான் அப்படித்தான் பண்ணுவேங்கிற மாதிரி யாயா சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க ரூம்குள்ள இருக்கா. 10 நிமிஷம் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு உட்காரலான்னு போக டக்குன்னு ஹீரோ இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். என்ன விடு விடுன்னு சொல்லி ஹீரோயின் காத்திட்டே இருக்கா. இங்க பாரு இது ரொம்ப தப்பு, விடு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல, இங்க பாரு நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு பதில் சொல்லு, இத்தனை வருஷமா நீ ஆள் இருக்கு பணக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல, நீ இப்ப என்கிட்ட போய் தானே சொன்ன அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு நீ கிடையாது, எனக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு டீப்பா கிஸ் பண்ண, விளையாடுறியா, அங்க இருக்கிறது உன் கேர்ள் ஃப்ரெண்டு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்ல, என் கேர்ள் ஃப்ரெண்டா, நான் எப்ப சொன்னேன், இன்னும் நான் சிங்கிளா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் டீப்பா கிஸ் பண்றான். கிஸ் பண்ணவும் அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டக்குனு லிப்ஸை பிடிச்சி கடிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவனுக்கு லைட்டா லிப்ஸ்ல அப்படியே பிளட் வர ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. 10 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணணும்னு நான் உங்ககிட்ட பொறுமையா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போக, ஏய் இப்பயும் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் நீ எப்ப வேணாலும் வா, நான் உன்னை மறுபடியும் ஏத்துக்க ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் டக்குன்னு வெளியே போறா. என்னாச்சு, உன் லிப்ஸ்ல லைட்டா ஒரு மாதிரி வீங்கி இருக்குன்னு சொல்ல, அது அது ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, ஹீரோட லிப்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு எல்லாரும் கிண்டல் பண்ண, அந்த லீலிக்கு அதை பார்க்க பார்க்க கடுப்பா இருக்கு. சே மறுபடியும் எதுக்கு என் லைஃப்ல வந்தாங்கிற மாதிரி அவன் மறைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட கார்ல போயிட்டு இருக்கா. நீங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும், உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு உண்மைதானு சொல்ல, இங்க பாரு நீ ட்ரிங்க் பண்ணிருக்கே, இப்படிதான் உளருவ, கொஞ்சம் அமைதியா இரு, எங்க 2 பேருக்கு இடையில எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டா. அவளுக்கு போன் வருது. போன் அட்டன் பண்ண, இங்க பாரு நான் கேட்ட பணத்தை கொடுக்குறியா இல்ல போட்டோஸை நான் வெளியே விட்டுருவா அப்படின்னு சொல்ல, நான் ஆல்ரெடி உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் உன்கிட்ட கொடுக்க என்கிட்ட எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. இங்க பாரு போட்டோ வெளியே வந்தா உன் பேரே கெட்டு போயிடும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, என் லைஃப்ல எதுவுமே இல்லை, என் அப்பா இறந்து போயிட்டாங்க, அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, எனக்குன்னு இந்த லைஃப்ல எதுவுமே இல்லை, என் பேர் இப்ப தப்பா ஆனா கூட அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், இதுக்கப்புறம் உன்கிட்ட கொடுக்க எனக்கு பணம் இல்லை, உன் டீல இதோட நான் முடிச்சுக்கிறேன், என்கிட்ட எதுவும் நீ கேட்க வேணாம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா. அப்படியே கவுச்சில படுத்திருக்கா. அப்படியே அவளுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு குட்டி பிளாஷ்பேக் ஒன்னு யோசிச்சு பாக்குறா. இவங்க அப்பா பேங்க் கரப்ட் ஆகி சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாரு. அந்த டைம் நிறைய கடன் கொடுத்தவங்க பணத்துக்காக இவங்களை
மிரட்டிட்டே இருந்திருப்பாங்க. அப்ப அம்மாவும் ஹீரோயினும் மட்டும்தான் வீட்டுல இருந்திருப்பாங்க. அம்மா பயந்து போய் பில்லோவை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்க. ஹீரோயின் கையில ஒரு கத்தியோட அந்த இடத்துல நின்னுட்டு இருந்திருப்பா. அவங்க ஒரு வழியா போயிட்டாங்க. அம்மா பசியில துடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு. அம்மா நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், டோரை மட்டும் ஓபன் பண்ணாதீங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஹீரோயின் போக, சரி நான் வெயிட் பண்றேன் எனக்கு பசிக்குதுன்னு அம்மா சொல்றாங்க. சரின்னு சாப்பாடு வாங்கறதுக்காக ஹீரோயின் கதவை திறந்துட்டு அங்க வந்து கிளம்பியிருப்பா. அவளும் ஒரு வழியா போய் சாப்பாடுக்காக ட்ரை பண்ணி சாப்பாடை வாங்கிட்டு வந்திருப்பா. அவ வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவ உள்ள வந்து பார்க்க அங்க வந்து பார்த்தா அந்த ரவுடி பசங்க அம்மா கிட்ட தப்பா நடந்துகிட்டாங்க போல இருக்கு. அம்மாக்கு அப்படியே பயமா இருக்கு. கத்து கத்துன்னு கத்தி பயந்து போய் படுத்திருக்காங்க. அதை பாக்குற ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அம்மாவை ஹக் பண்ணிட்டு நீ கவலைப்படாதம்மா நான் இருக்கேன் பாத்துக்கிறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த டிப்ரெஷன் வந்து வெளியே வர ஸ்மோக்கு ட்ரிங்கிங்னு ஓவரா பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஹீரோயின் எவ்வளவோ தடுத்து நிறுத்துறா. ஆனா அவங்க அம்மா அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. எனக்கு லைஃபே வேணும் நான் செத்து போறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப மென்டலா டிஸ்டர்ப் ஆகி ஒரு மாதிரி இருக்காங்க. ஹீரோயின் அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு நீங்க சாப்பிடுங்கம்மா ப்ளீஸ் உங்களுக்கு பசிக்குள்ளன்னு சொல்லி சாப்பாடு கொடுக்குறா. அவங்க அம்மாவும் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டாங்க. அம்மாவை தூங்க வச்சுட்டு இதுக்கு மேல இந்த வாழ்க்கை நமக்கும் தேவையில்லைன்னு அவளுக்கு தோணுது. அதுக்கப்புறம் அவ அங்க இருக்க சிலிண்டரை அப்படியே ஓபன் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல உட்காந்துருப்பா. நம்ம செத்து போயிடலாம், ஃபேமிலியா 2 பேரும் ஒன்னாவே போயிடலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பா. மொபைல் எடுத்து ஓபன் பண்ணி பார்க்க அதுல ஹீரோவும் இவளும் ஒன்னா இருக்கா அந்த போட்டோ. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு இவ மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அந்த டைம்னு பார்த்து ஹீரோ கிட்ட இருந்து போன் வருது. எனக்கு ஒரு கனவு வந்தது, நீ என்ன மிஸ் பண்ணேன்னு சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோன்னு அழுதுட்டு போனை கட் பண்ணிட்டா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டு என்னோட லைஃப் ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டே இருக்கா. இப்ப அதை நினைச்சு பார்க்கும்போது அவளுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி பாத்துட்டமா இருக்கு. அங்க இருந்து ஒரு டேப்லெட் எடுத்து போடுறா. அவ டிப்ரெஷன்ல தான் இந்த மாதிரி பண்ணு டிசைட் பண்ணா. அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவ பாத்துட்டு இருக்கா. ஹீரோயினும் மென்டலா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருப்பா. சோ அதனால அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவகிட்ட போயிட்டு இருக்கு. சோ மெடிசனை போட்டுட்டு அப்படியே படுத்துட்டா. அதுக்கப்புறம் மறுபடியும் பணம் கேட்டு அவங்க எல்லாம் டார்ச்சர் பண்ண ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே மொபைலே கீழே வச்சுட்டு அங்கேயே படுத்துட்டா. அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் கிளாஸ்க்கு வந்துட்டா. கிளாஸ் முடிச்சு போலான்னு பார்க்கும்போது அம்மா கிட்ட இருந்து போன் வருது. அம்மா சொல்றாங்க எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு. போதுமா என்கிட்ட பணம் இல்லம்மா, நான் ஒரு ப்ரொஃபஸர் அதாம்மா வேலை பாக்குறேன், என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்ல, நான் உண்மையதாம்மா சொல்றேன் எனக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் பணம் கொடுன்னு சொல்ல ஹீரோனுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இனிமேல் பணம் கேட்டு போன் பண்ணாதீங்கம்மான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா. அவளுக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. எப்ப பார்த்தாலும் அம்மா காசு காசுன்னு கேக்குறாங்களேன்னு அழுதுகிட்டே நிக்கிறா. அந்த டைம் அங்க லீலி வேற உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஹீரோயினை கூப்பிட என்னன்னு சொல்லி பக்கத்துல போறா. அந்த லிலி உடனே கத்த ஆரம்பிச்சிட்டா. இங்க பாரு, ஏற்கனவே உனக்கு அவனுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல, இப்ப எதுக்கு திரும்ப அவன் லைஃப்ல நீ வர? ஜியாங் எனக்கு தான். நீ அவனுக்கு உடம்பு சரியில்லாத பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டியா? அந்த டைம் அவனை நான் பாத்துக்கிட்டேன், கூடவே இருந்தேன், அவனை விட்டு நான் எங்கேயுமே போகவே இல்லை. நீ உன் லைஃப பாத்துட்டு போயிட்ட, இப்ப எதுக்கு நீ திரும்ப வர? எங்க லைஃப்ல நீ வராதன்னு சொல்ல ஹீரோனுக்கு கடுப்பாயிடுச்சு. இதுக்கப்புறம் உன்னோட எக்ஸ்பிளனேஷன் எனக்கு தேவையில்லை. நான் ஒன்னும் அவன் பக்கத்துல வரல, எனக்கு அவன் வேணும்னு நான் சூஸ் பண்ணவும் இல்லை. இதை மாதிரி பேசுறத இதோட நிறுத்திக்க, என் வேலையை எனக்கு பார்க்க தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து போறா. அப்படியே கடுப்பா இருக்கு லிலிக்கு. திடீர்னு பார்த்தா மறுபடியும் போன் வருது. உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் வந்து கூப்பிடுறாங்க. அங்க வந்து பார்த்தா அம்மாக்கு இப்போ ரொம்ப சீரியஸா இருக்கு, கேன்சர், அவங்க லங்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆயிருக்கு, சோ சர்ஜரி பண்ணியே ஆகணும், 1 மில்லியன் பணம் வேணும்னு சொல்றாங்க. அப்பதான் அம்மா சொன்னது ஞாபகம் வருது, உண்மையாவே எனக்கு உடம்பு சரியில்லாமான்னு சொல்லி கெஞ்சிருப்பாங்க. அப்ப அவ அம்மாவை நம்பல. இப்ப என்ன பண்றதுன்னு புரியாம நிக்க, சீக்கிரம் பணத்தை கொடுத்தா ஆபரேஷன் ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. அது எல்லாத்தையுமே ஹீரோவும் தள்ளி நின்று பாத்துட்டு இருக்கான். கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பணம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. இப்ப நான் பணத்துக்கு எங்க போவேன்னு சொல்லி ஒண்ணுமே புரியல, யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. அப்படியே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. அம்மா கூட இருந்த மூமெண்ட் எல்லாம் ஞாபகம் வருது. அம்மா நல்லா இருந்தப்ப இவளை எப்படியாவது சேவ் பண்ணணும்னு சொல்லி இந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து சேவ் பண்ண நிறைய ட்ரை பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோ வந்து நிக்கிறான். அப்படியே முட்டி போட்டு உட்கார்றான். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, எதுவுமே பேசாம ஹீரோயின் அமைதியா இருக்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த சர்ஜரி காஸ்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். என்னால முடியாதுன்னு ஹீரோயின் சொல்றா. என் ஃபேமிலியில எனக்கு ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, எனக்கு அது பிடிக்கல, ப்ளீஸ் அதுக்காக தான் சொல்றேன், இப்போதைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ல, அதுக்கு எதுக்கு என்ன சூஸ் பண்ணீங்க, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த பக்கம் போறா. நீயே டிசைட் பண்ணிக்கோ, நீ தனியா இல்ல, உன் கூட நான் இருக்கேன், நாளை காலைல 10 மணி வரைக்கும் உனக்கு டைம் தரேன், நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீ என்ன வந்து சூஸ் பண்றே இல்லையாங்கிறது அப்பதான் தெரியும், அதுக்கப்புறம் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மாவை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கா, அழுதுகிட்டே இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியல. அவனை சூஸ் பண்றதா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே அந்த பெட்லயே படுத்து தூங்கிட்டா. காலையில நர்ஸ் வந்து மேடம் சர்ஜரிக்கு டைம் ஆச்சு, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, ஐயோ வெயிட் பண்ணுங்க வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க வந்து ஹீரோயின் ஓடுறா. என்ன பண்றதுன்னு புரியல, டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. இங்க நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கான், டைம் போயிட்டே இருக்கா, வரவே இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு போக, மேடம் சர்ஜரிக்கான அமௌண்ட் எல்லாத்தையும் பே பண்ணியாச்சு, சர்ஜரி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, நீங்க எங்க போறீங்கன்னு சொல்ல, அப்பதான் புரியுது யார் இது பே பண்ணான்னு. ஹீரோ அப்படின்னு ஹீரோட பேரை சொல்ல, அவனை இப்பவே பாக்கணும்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் அங்க இருந்து ஓடி வரா. நான் பதில்
சொல்லணுங்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாம என் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு அங்க இருந்து வர 2 பேரும் ஒண்ணா இருந்த ஞாபகம் எல்லாம் கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு. அப்படியே யோசிச்சுக்கிட்டே அங்க ஓடி வரா. ஹீரோ வெயிட் பண்ணி பாக்குறான். அவன் சொன்ன டைமுக்கு மேலயும் ஆயிடுச்சு. ஹீரோயின் வர மாதிரி தெரியல. இதுக்கு மேல அவளுக்கு வெயிட் பண்றது வேஸ்ட்னு தோணுது. சரி போயிடலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்படியே அவன் கையில டோக்கன் இருக்கு. டோக்கனை தூக்கி போட்டுட்டு கார் டோர் ஓபன் பண்ண பக்கத்துல போக ஹீரோயின் வந்து நிக்கிறா. நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு ஹீரோக்கு எதுவுமே பேச தோணல. அப்படியே பார்த்துட்டே இருக்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அப்பா இப்போவாது வந்தாலேங்கிற மாதிரி நிம்மதியா இருக்கு ஹீரோக்கு. கையில வச்சிருக்க கொடையை தூக்கி போட்டு ஓடி வந்து அப்படியே ஹீரோனுக்கு கிஸ் பண்றா. 2 பேரும் டீப்பா அப்படியே கிஸ் பண்ண ஒரு வழியை நம்ம ஹீரோயின் ஓகே சொல்லிட்டா. அப்புறம் 2 பேரும் போய் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தாச்சு. நல்ல வேலை இப்போவாது வந்தாலேங்கிற மாதிரி நிம்மதியா இருக்கு ஹீரோக்கு. சரி அந்த மேரேஜ் பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பி கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, இது எதுக்கு உனக்கு, என்கிட்டயே இருக்கட்டும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டேன். நீ என் கூட வீட்டுக்கு வந்திருக்கணும்ல, சீக்கிரம் வா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட, வீட்டுக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பாக்குறா. ஆமா 2 பேரும் ஒன்னாதான் இருக்கணும், அதான ரூல்ஸ். இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. ஹலோ இதெல்லாம் இப்பதான் நான் சொல்றேன், நீ என் கூட தான் இருந்தாகணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோனுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட போறா. முதல்ல போய் அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரேன்னு சொல்ல ஹீரோ அங்க வந்து கிளம்பிட்டான். அப்புறம் அம்மா போய் பாக்குறா. அம்மாவுக்கு சுத்தமா இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்காது. எப்படி சொல்றதுன்னு ஒண்ணும் புரியலன்னு யோசிச்சுட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பொண்டாட்டின்னு. அம்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்ல தனியா வந்து போன் பண்ணி பேசுறா. சோ உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு நமக்கு வெட்டிங் நைட் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, சரி சரி ஓகே உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணல, சீக்கிரமா வா உன் வீட்டுக்கு போய் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க வந்துடலாம், இல்ல நான் உன் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, என்ன பண்றதுன்னு ஹீரோனுக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு போய் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க லேடிக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறான். என்னம்மா உனக்கு கல்யாணம் வந்து சொல்லவே இல்ல, உன் ஹஸ்பண்ட் ரொம்ப கியூட்டுமான்னு சொல்லிட்டு அந்த லேடி போக, எதுக்கு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க, இந்த மாதிரி சீக்கிரட்டா இருக்கணும் தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் உள்ள போறா. ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு வர அங்க வந்து பார்த்தா எந்த திங்ஸுமே அங்க இல்ல. என்னோட திங்ஸ் எல்லாம் எங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணி என் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். ஏன் பர்மிஷன் இல்லாம எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ற, உன் பர்மிஷன் எதுக்கு, நான் உன் ஹஸ்பண்ட், லீகலா நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சோ அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா தானே இருக்கணும், அதான் உன் திங்ஸ் எல்லாம் நானே எடுத்துட்டு போய் அங்க அரேஞ்ச் பண்ணிட்டேன், சரியா நீ மட்டும் தான் பேலன்ஸ் வா அப்படின்னு சொல்ல டக்குன்னு யோசிச்சு பார்க்க அன்னைக்கு நடந்ததெல்லாம் ஞாபகம் வர மாதிரி இருக்கா, பேச மாறுது. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு அவ ஏதோ சமாளிக்கிறா. எதுவும் மறைக்கிறேன்னு நினைக்கிறேன், நான் உன் ஹஸ்பண்ட், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்ல, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவியா, நான் உன் டாக் மாதிரிமா உன் பின்னாடியே வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, மார்க் யுவர் வேர்டு சரியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளும் ஹீரோ கூட போயிட்டா. 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. அங்க ஹீரோனோட திங்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது திடீர்னு ஹீரோனுக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னோட மெடிசன் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேடிட்டே இருக்கா. என்னோட வீட்டுல பிங்க் கலர் ஒரு ட்ரா இருந்தது, அந்த ட்ரால இருந்த மத்த திங்ஸ் எல்லாம் எங்க, எல்லாத்தையும் இங்கதான் பேக் பண்ணி வச்சேன், ஆக்சுவலி இங்கதான் இருக்கும், நான் ரூம் சர்வீஸ்க்கு கூப்பிட்டு அவங்க தான் பேக் பண்ணாங்க, சோ ஒரு நிமிஷம் பார்சல் சர்வீஸ் கரெக்டா பண்ணிருக்காங்கன்னு செக் பண்றேன்னு சொல்ல, இல்ல வேணாம் அதை நானே பாத்துக்கிறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் எங்கன்னு தெரிஞ்சிச்சு, ஓபன் பண்ணி பாருங்கிற மாதிரி ஹீரோ உட்காந்துருக்கான். நீங்க என்ன பண்ற, என் பர்சனல் திங்ஸ் நீ அந்த பக்கம் போகணும்னு சொல்ல, ஹலோ நான் உன் ஹஸ்பண்ட்னு சொல்ல புடிச்சு வெளியே தள்ளி விட்டா. அதுக்கப்புறம் போய் பாக்குற அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி, நல்ல வேலை அதுல அந்த மாத்திரை இருக்கு, நல்ல வேலை இதை அவன் பாக்கல, பார்த்தா பிரச்சனையா இருக்குங்கிற மாதிரி யோசிக்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்தாலும் தனி ரூம்ல தான் இருக்காங்க. ஹீரோயின் தண்ணி குடிக்கலான்னு வர ஹீரோ அப்படியே தூக்கி மேல உட்கார வச்சிட்டா. இந்த கார்டு நீ வச்சுக்கோ, இதுல என்னோட சேலரி போக பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாமே நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், அம்மாவோட சர்ஜரி காஸ்ட், உன்னோட தேவைப்பட்டதெல்லாம் வாங்குறதுக்கு இது போதும், பார்ட் டைம் ஜாபுக்கு எல்லாம் போகாதுன்னு கையில கொடுக்குறான், இது எதுக்கு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, இதுக்கப்புறம் நான் ஹஸ்பண்டுமா உன்னை ஃபுல்லா நான் தானே பாத்துக்கணும், சோ அதனால நீ வச்சுக்கோன்னு சொல்ல, ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்ல இது வாங்கணும்னு எனக்கு தோணல, வேணான்னு சொல்ல, இது உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லி அவனே பாக்கெட்ல வச்சு விட்டான். ஹீரோனு சரி ஓகேன்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிட்டா. சோ இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தெரியா. என்ன ப்ராமிஸ், நம்ம மேரேஜ் ரிஜிஸ்டர் ஆனது இப்ப வரைக்கும் நீ யாருக்கிட்டையும் சொல்லல, இதுக்கப்புறமா அது கொஞ்சம் பர்சனலாவே இருக்கட்டும், வெளியே சொல்ல வேணாம்னு சொல்ல, சரி ஓகே இப்போதைக்கு நான் யாருக்கிட்டையும் சொல்லல, நீ எப்ப சொல்லணும்னு சொல்றியோ அப்ப நான் சொல்றேன், அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டான். சரி ஓகே நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போறா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இது இப்படி போறாளை விட்டுட்டுங்கிற மாதிரி பாத்துட்டே இருக்க, எதையோ மறைக்கிறா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் காலையில ஹீரோனுக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ண, அவள் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்புறா. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்ல, சாப்பிடலாம் முடியாது எனக்கு டைம் ஆச்சு, சரி என்னோட ஏப்ரல் ஏதாவது கொஞ்சம் கழட்டி விட்டு போமான்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேகமா கழட்டுறா. டக்குன்னு ஹீரோ போய் கிஸ் பண்றான். இதுதான் ஒரு குட் மார்னிங் கிஸ் மாதிரி, சரியா எனக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும்னு சொல்ல, இங்க பாரு உனக்கு வேலை இருக்கு, போய் வேலையை பாரு, நானும் போகணும், டைம் ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அப்படி பாத்துட்டே இருக்க, அதெல்லாம் முடியாது எனக்கு ஹக் பண்ண போல இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். ஒரே ஒரு வார்ம் ஹக் கொடுத்துட்டு போனா நல்லா இருக்கும்னு சொல்ல, அதான் ஹக் பண்ணிட்டேன்ல நான் கிளம்புறேன்னு சொல்ல, இதை மட்டும் சாப்பிட்டாதும் போ, இல்ல சாண்ட்விச் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு வாட்ச் அங்க வச்சுட்டு அவ
பாட்டுக்கே கிளம்பிட்டா. வாட்ச மறந்துட்டு போறாளேன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள வைக்கலாம்னு சொல்லி போறான். அங்க பார்த்தா பில்லோ எல்லாம் கலைஞ்சிருக்கு. அங்க பார்த்தா அந்த பாக்ஸ் இருக்கு. இந்த மெடிசன் பாக்ஸ் இது எதுக்கு யூஸ் பண்ற மெடிசன் புரியல ஹீரோக்கு. அதை ஓபன் பண்ணி பாக்குறான். கையில 2 மாத்திரை மட்டும் எடுத்துட்டு ஹீரோயின் அதை தேடிட்டு இருந்தது ஞாபகம் வருது. அதை பேக் பண்ணி வச்சுட்டு அது இருந்த மாதிரி அங்க வச்சு பில்லோ வச்சு கவர் பண்ணிட்டான். அந்த ரூம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி. அது சரியில்லாம் பண்ணல. அங்க இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணி இந்த மாத்திரையை கொடுத்து இது என்ன மாத்திரைன்னு எனக்கு கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்ல, எதுக்கு அர்ஜென்ட்டா வேணுமா, எனக்கு 3 ஹவர்ஸ்ல ரிசல்ட் வேணும், ஒழுங்கா கண்டுபிடிச்சு கொடுறான்னு சொல்ல, ஓவரா தாண்டா பண்ற, கல்யாணம் பண்ணிட்டு வந்து டோட்டலா மாறிட்டேன்னு சொல்ல, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நான் சொன்ன வேலையை மட்டும் பாரு போதுன்னு சொல்ல, சரி வெயிட் பண்ணு, இந்த மாத்திரை எதுக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மாத்திரையை டெஸ்ட் பண்றதுக்காக என் ஃப்ரெண்டு போயிட்டான். முடிச்சாச்சுன்னு சொல்லி கொடுக்க அதுக்கப்புறம் வாங்கி ஓபன் பண்ணி பார்த்தா அந்த மாத்திரை எதுக்கு சாப்பிடுறதுன்னு அதுல இருக்கு. அதாவது டிப்ரெஷனா இருக்கவங்க, மென்டலா டிஸ்டர்ப் ஆனவங்க, சூசைட் பண்ணிக்கணும்னு மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கிறவங்க இந்த மாத்திரையை சாப்பிட்டா அவங்களுக்கு கியூர் ஆகும்னு சொல்ல, அதை கேட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆச்சு ஹீரோக்கு. வேக வேகமா அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறான். கார்ல வரும்போதுல ஹீரோனை பத்தியே தான் திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் பாத்துட்டமா இருந்தது. ஒரு ஒரு செகண்ட் அவளை பத்தி யோசிச்சுக்கிட்டே தான் போறான். ஃபைனலி அவன் போக வேண்டிய இடமா வந்துருச்சு. அவகிட்ட கேட்டா உண்மை சொல்ல மாட்டான்னு அவனுக்கு தெரியும். அவனோட ஃப்ரெண்டை வர சொல்லி அவகிட்ட கேட்கறதுக்காக வெயிட் பண்ண, யாயா வரா, என்னாச்சு 2 பேரும் ஒன்னாதான் இருக்கீங்களா, ஹாப்பியா இருக்குன்னு அவ சொல்ல, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, அவளுக்கு மென்டலா ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆயிருக்கு, அது என்னன்னு சொல்லுன்னு சொல்ல, அது வந்துன்னு சொல்லிட்டு அவ ஏதோ யோசிக்கிறா. இங்க பாரு, அவ ஹஸ்பண்டா கேக்குறேன், நீ என்கிட்ட சொல்லு, அவ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையான்னு சொல்ல, அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அந்த பொண்ணு சொல்றா. அவளுக்கு நீ அவளை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அது என்ன பிரச்சனை தெரியுமா, முதல்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, உன் கூட டேட்டிங்ல இருக்க கூடாதுன்னு அவங்க அம்மா சொன்னது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பேங்க் கரப்ட் ஆகி சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அவ அம்மாவும் அவளும் மட்டும் தான் தனியா இருந்தாங்க. நிறைய கடன் கொடுத்தவங்க அவங்க வீட்டுல தொல்லை பண்ணாங்க. அந்த டைம்னு பார்த்து அவங்க அம்மாவை 4-5 பேர் செக்ஷுவலா ஹராஸ் பண்ணிட்டாங்க. அந்த போட்டோ எடுத்து வச்சு இப்ப வரைக்கும் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து வெளியே வரக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவ சூசைட் அட்டம் பண்ணா. இதெல்லாம் அவளே என்கிட்ட சொன்னது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல இருந்து அவ வெளியே வந்துட்டு இருக்கா. அதுக்கான ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டு இருக்கா. இதுதான் அவ லைஃப்ல நடந்தது. உன்னை விட்டு அவ தள்ளி போகணும்னு நினைச்சது இதுதான். மென்டலா அவ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கா. உன் கூட இருந்தா உனக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு அவளுக்கு பயம். அதனாலதான் உன்னை விட்டு போனா. வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அழுகுறா. அதை கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஹீரோக்கு. அப்புறம் அவ போனதுக்கு அப்புறம் இவன் அழுதுட்டு இருக்கா. இதை பத்தி அவகிட்ட நம்ம டைரக்டா கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு போன் பண்ணி நீ எங்க இருக்கன்னு சொல்ல, நான் அம்மாவை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறேன்னு அவ சொல்றா. அதுக்கப்புறம் போனை கட் பண்ணிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். அம்மாவை பாக்குறதுக்காக ஹீரோயின் போறா. நான் கல்யாணம் பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்ல, கல்யாணம் பண்ணிட்டியா, யார கல்யாணம் பண்ண, கூலினியா அப்படின்னு சொல்லி அம்மா ஹாப்பியா சொல்ல, இல்ல ஜியாங்க. என்னது ஜியாங்க, அவன் எங்க திரும்ப வந்தா, நான் தான் அவங்க கூட இருக்க கூடாதுன்னு சொன்னேன், அவன் ஒண்ணுக்குமே யூஸ் ஆகாதவே, உன் அப்பாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நான் கஷ்டப்பட்டது பத்தாதா, நீ என் இடத்துல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், அவனும் உன்னை நல்லா பாத்துக்க மாட்டான்னு சொல்ல, இங்க பாருமா அவன் என் ஹஸ்பண்ட், நீ சொன்னாலும் இல்லைனாலும் அவன் தான் என் மனசுல இருக்கான், அவனை தவிர வேற யாரும் இல்லைன்னு சொல்ல, டக்குன்னு இதெல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு பின்னாடி நிக்கிறான். ஓடி வந்து அப்படியே இன்ட்ரோ கொடுக்குறான். நான் தான் ஜியா, இவனோட ஹஸ்பண்ட். இங்க பாருங்கம்மா, உங்களை பத்திரமா பாத்துக்க எனக்கு தெரியும், இப்ப என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோனை தனியா கூட்டிட்டு போய் அப்படியே கிஸ் பண்றான். ஹீரோனுக்கு ஒண்ணும் புரியல, என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்க, உன் அம்மா கிட்ட உன் மனசுல நான் தான் இருக்கேன், நான் தான் உன் ஹஸ்பண்ட் நீ சொன்ன பாத்தியா, அது கேட்ட அடுத்த செகண்ட் எனக்கு புரிஞ்சிச்சு, இன்னும் நீ என்ன மறக்கலன்னு, உண்மையே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து நான் கல்யாணம் பண்ணேங்கிறதுக்காக மட்டும் என் கூட இல்ல, நீ உண்மையான லவ் பண்ற கரெக்டா அப்படின்னு சொல்ல, ஆமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டா. அது கேட்ட உடனே ஹீரோக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. இப்ப ஹீரோயினுக்கு புதுசா ஒரு தேர்வு வந்திருக்கு. ஹீரோ கூட சப்போர்ட்ல இருக்கான்னு போலீஸ் ஸ்டேஷன் போறா. அவளை ஹராஸ் பண்ணவங்க, போட்டோ எடுத்து மிரட்டுறவங்க, பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கின அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றா. சோ அவங்களும் எல்லாத்தையுமே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, நீ கவலைப்படாதமா, இதுல இருந்து உன்னை வெளியே கொண்டு வர வேண்டியது எங்க பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோனுக்கு நிம்மதியா இருக்கு. எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு திரும்பி பார்க்க அங்க ஹீரோ நிக்கிறான். ஹீரோ கூட இருக்கனால தான் இதெல்லாம் பண்றா. நீ எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டீல அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்குள்ள போன் வருது. பயந்து போய் பார்த்துட்டே இருக்க, மெசேஜ்ல நீ எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் எப்ப தருவ அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரிப்ளை நான் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு அங்க இருந்து வந்துட்டா. ஒரு வழியா ஹீரோயின் அந்த பிளாக்மெயில் கால்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறம் நான் புதுசா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட அங்க இருந்து வரா. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டர் மீட் பண்ண போறா. அவ காலேஜ்ல தான் மீட் பண்ண வர சொல்லிருப்பா. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குற டாக்டர் அவன் கவுன்சிலிங்காக வர சொல்லியிருப்பா. சோ இது எல்லாமே கண்டுபிடிச்ச நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, ஏய் யாரோ மிஸ்டர் பெய்யா, உன் ஆளு மீட் பண்றாடா அப்படின்னு சொல்ல, என்னது பெய்யா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவன் காலேஜுக்கு கிளம்புறான். அங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா, அந்த பெய்க்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண்ணு ரொம்ப நாளா எப்படியாவது அவளை கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பான் போல இருக்கு. இப்ப ஹீரோயின் ட்ரீட்மெண்ட்காக தானே வர சொல்லிருப்பா. அந்த ஆள் அப்படி வளைஞ்சு வளைஞ்சு பேசிட்டு இருக்கான். நீ இந்த இதுல இருந்து வெளியே வந்துட்டேன்னா கண்டிப்பா உனக்கு சப்போர்ட்டிவா ஆள் தேவைப்படுது, நான் உன் கூட இருப்பேன், எல்லா இடத்துலயும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் ப்ரப்போஸ் பண்ண மாதிரி பேசுறான். என்னோட லைஃப் ஃபுல்லா மாறணும்னா அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ட்ரீட்மெண்ட்காக பேசிட்டு இருக்கா. அங்க வந்து பார்த்தா அங்க மத்த போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. ஹீரோயின் பேய்கிட்ட பேசிட்டு இருக்கதை பார்த்து என்னன்னு சொல்லி கேட்க, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா பேசதான் வந்தோம், மத்தபடி ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, ஹீரோ அப்புறம் அங்க அந்த சாங்கு அந்த பிரின்சிபல்னு எல்லாருமே அங்க இருக்காங்க. எல்லாரும்
எல்லாரும் சுத்தி சுத்தி ஹீரோ பின்னாடி வர கரெக்டா பேய பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துட்டான். நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டக்குன்னு திரும்ப ஸ்லிப் ஆகி கீழே விழுக ஹீரோ பிடிச்சிட்டான். பேய்க்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்ல, உன்னை தேடிதான் வந்தேன். அப்புறம் மிஸ்டர் பேய், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இவ என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல, எனது ஒய்ஃப் வாங்குற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. ஆமா, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்ல மிஸ்டர் பேய்க்கு ஒண்ணும் புரியல. சரி ஓகே பாய்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போயிட்டாரு. எல்லாருக்கும் என் ஒய்ஃபை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, இவதான் என் ஒய்ஃப் தெரியுமா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு பிரின்சிபால் சொல்றாரு. சாங்குக்கு தான் செம்ம கடுப்பா இருக்கு. அட பாவிகளா, இதை நினைச்சு கூட பாக்கலையேங்கிற மாதிரி எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. சோ நாங்க 2 பேரும் இப்ப கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நாங்க கிளம்பவா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் 2 பேரும் அங்க இருந்து போறாங்க. எல்லாருக்கும் ஹாப்பியா இருந்தாலும் சாங்க்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. அங்க இருக்க மத்த டீச்சர்ஸ்க்கும் சுத்தமா அது பிடிக்கவே இல்ல. எல்லாரும் ஹீரோயினை பிடிக்காதவங்க இல்ல, அதான் ஹீரோயினை பிடிக்காதவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. பட் ஹீரோயினை பிடிச்ச பொண்ணு இருக்கா, அவ வந்து ஹீரோயினோட ஜோடி பொறுத்து நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. சாங் அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்க்க போக, இங்க பாரு உனக்காக நான் எல்லாமே ஹெல்ப் பண்ணிருக்கேன், என்னை விட்டுட்டு மறுபடியும் எதுக்கு அவளை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி சாங் கேட்கிற ஹீரோ கிட்ட. நீ என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், அவளோட இடத்துக்கு உன்னால வர முடியாது. உண்மையான லவ்ங்கிறது ஒரு டைம் தான், அது என் லைஃப்ல எனக்கு கிடைச்சிச்சு, திரும்ப அது வராது அப்படின்னு சொல்ல, உனக்காக நான் எவ்வளவு பார்த்து பார்த்து பண்ணேன், எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன்லன்னு சொல்ல அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது, வேணும்னே இவ ஹீரோ கூட இருக்கணுங்கிறதுக்காக என்ன அவாய்ட் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக எல்லாமே பண்ணான்னு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண, அந்த சாங் ரொம்ப தான் ஃபீல் பண்றா. நீ உனக்கு ஏத்த நல்ல ஜோடியா பார்த்து செட் பண்ணிக்கோ, உன் லைஃப்ல நான் இனிமேல் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க போறா. நீ என்னதான் அவர் பக்கத்துல போகணும்னு நினைச்சாலும், நான் அவர்கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு நினைச்சாலும் அது நடக்காது. ஏன்னா எங்க லவ் உண்மையான லவ், அதான் எப்பயுமே ஒன்னா இருக்கும், 2 பேர் மனசுல வேற யாருமே இல்லைன்னு சொல்ல, இவகிட்ட பேசுறது வேஸ்ட், இதுக்கப்புறமாவது நீ திருந்துவேன்னு நினைக்கிறேன், சரி வா நம்ம போலான்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சி ஹீரோ கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் சாங் அங்க தனியா நின்று அழுதுகிட்டு இருக்கா. ஒரு வழியா 2 பேரும் இப்போ ஒன்னா இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு, என்னோட லைஃப்ல நீ எனக்கு திரும்ப கிடைச்சது, இதே மாதிரி என்னோட லைஃப் எப்பயுமே நிம்மதியா இருக்கணும், நீ என் பக்கத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மேரேஜ் கார்டு எப்பயுமே நம்ம 2 பேர்கிட்ட இருக்கணும், சரியா, நம்ம 2 பேரும் பிரியவே கூடாது, புரியுதான்னு ஹீரோ சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஸோ ஹாப்பி மூமெண்ட்ல இந்த மூவியை இங்க முடிச்சிருக்காங்க. மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி மூவி பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.